ஹலோ கைஸ், பாபிக்யூ நேஷனோட கெஜன் பொட்டேட்டோஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குக்கரில் பேபி பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா, ஸோ பேசிக்கலி 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். மேக் ஷூர் தெர் ஆர் நோ லம்ப்ஸ். ஸோ நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் அதை சைடில் வச்சிடலாம். மீன்வைல் பாயிலான பொட்டேட்டோஸை ஒன்றா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் அந்த கார்ன் அண்ட் மைதா பேட்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து சைடில் வச்சிடலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்சட் ஹர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இங்கே நான் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணலை. இட் இஸ் யோர் சாய்ஸ். கேன் ஆட் பாப்ரிக்கா பவுடர், பட் நான் இங்கே சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஆட் த சில்லி பவுடர் அண்ட் சாப்டு கார்லிக் அண்ட் ஆனியன். இஃப் யூ ஹேவ் கார்லிக் அண்ட் ஆனியன் பவுடர் யூ கேன் ஆட் இட், பட் நான் இங்கே வந்து டேரெக்டாகவே கார்லிக் அண்ட் ஆனியன் ஆட் பண்ணி லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாஸை ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்க் ஆட் பண்ணி அதை ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண சாஸை அது மேலே விட்டுறலாம். So for garnishing you can add chopped garlic and onion and konju coriander leaves. And your Barbecue Nation Cajun spiced potatoes is ready. Recipe பிடிச்சிருந்தா please do like, share and subscribe. Bye.